சலார் ரிலீஸ் ஆகி நேற்றோட 5 நாள் ஆச்சு, இன்னையோட 6 நாள். ஸோ நம்ம 5 நாளில் இந்த படம் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இன்னும் இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணணும், இந்த படம் ஹிட் ஆகுறதுக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஒரு மிகப்பெரிய நம்பரை இன்னும் இந்த படம் வசூல் பண்ணாதான் இந்த படம் ஹிட் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்டை பிடிக்கும். இல்லைனா இந்த படமே ஒரு டிசாஸ்டர் படமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோ கோடிகள் இந்த படம் வந்து இன்னும் வசூல் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். டங்கி இந்த படம் வந்து 6 நாளில் எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு, அதோட ஷேர் எவ்வளோ, இந்த படம் வந்து எவ்வளோ இன்னும் வசூல் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் ஷாருக் கான் அவர்களுக்கு இந்த படத்தில் என்ன சம்பளம், என்ன சேல்ரி, நம்ம 120 கோடி அப்படிங்கிறத பட்ஜெட்டை சொல்லிட்டோம். இதில் ஷாருக் கானுக்கு என்ன சேல்ரி, ஸோ அதை இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். இது இல்லாமல் சபாநாயகன் அப்படிங்கிற ஒரு படம், அந்த படமே நேற்று வந்து ஒரு சூப்பரான வசூல் எடுத்திருக்கு, அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் இன்னும் சில படங்கள். அதுக்கு அடுத்ததாக இன்றைக்கி இன்னொரு முக்கியமான ஒரு படம் பார்க்க போகிறோம். பாரதிராஜா அவர்களோட டைரக்ஷனில் சத்யராஜ் அவர்களோட நடிப்பில் வந்த வேதம் புதிது. இந்த படம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணிச்சு. அதே நேரத்தில் இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் அப்ராக்சிமேட்டாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. சார் இந்த பாக்ஸ் ஆமாங்க, அயன் படம் தான். அயன் படத்தில் அந்த காதி கிராஃப்ட் அப்படிங்கிறது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ அதில் தான் ஏதோ இந்த ஸ்மக்லிங் கடத்திட்டு வராங்க அப்படிங்கிறத சூர்யா கண்டுபிடிப்பார். அந்த சீன் தான். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ராஜா, விஜய், திருப்பதி திம்மராயன், ஜெயராமன் நாகராஜ், வினோத் மதன். இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஆக்வாமேன் 2 அந்த படத்தோட டே 6 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து 1,24,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $5 மில்லியன். இது வந்து 41 கோடி வருது. ஸோ ஒரு கம்மியான வசூல் தான் இந்த படத்துக்கு. ஏன்னா ஆக்வாமேன் 1 அப்படிங்கிறது பெரிய வசூல் எடுத்திருந்தது. இதுவரையும் வேர்ல்டு வைடு இந்த படம் $166 மில்லியன். இந்தியாவில் மட்டும் 14,86,00,000. இந்தியாவை பொறுத்தவரையுமே இது ஒரு மோசமான கலெக்ஷன் தான். அனிமல் இந்த படத்தோட 26வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 91 லட்சம், வேர்ல்டு வைடு 99 லட்சம். இந்த படம் வேர்ல்டு வைடு 871 கோடியே 3 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஹாய் நன்னா இந்த படத்தோட 20வது நாள் வசூல் ஆந்திரா தெலுங்கானாவில் 21 லட்சம், வேர்ல்டு வைடு 26 லட்சம். இந்த படம் வந்து 44 கோடியே 8 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 69 கோடியே 82 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 2 படமே, அதாவது அனிமல், ஹாய் நன்னா, இந்த 2 படங்களுமே பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததான் நேரு படத்தோட 6வது நாள் வசூல் கேரளாவில் 3 கோடியே 51 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 39 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடியே 74 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடியே 64 லட்சம். ஸோ நேற்று வீக் டேயில் கூட இந்த படம், அதாவது ஒர்க்கிங் டேயில் கூட ஒரு நல்ல வசூல், பெரிய வசூல் எடுத்திருக்கு. அதுதான் ஒரு பெரிய விஷயம் இந்த படத்தை பொறுத்தவரையும். கேரளாவில் 19 கோடியே 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 23 லட்சம், ஓவர்சீஸில் 17 கோடியே 77 லட்சம், வேர்ல்டு வைடு 39 கோடியே 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 12 கோடி. ஆல்ரெடி இந்த படம் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் எடுத்துருச்சு. படத்தோட 19வது நாள் வசூல் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 10 லட்சம், வேர்ல்டு வைடு 11 லட்சம். ஸோ இதுவுமே ஒரு நல்ல வசூல் தான் எடுத்துகிட்டு இருக்கு. என்னை பொறுத்தவரையுமே இதுவுமே ஒரு லாபகரமான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. 12 கோடியே 23 லட்சம் இந்த படத்தோட வசூல். சபாநாயகன் இந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 41 லட்சம், வேர்ல்டு வைடு 46 லட்சம். ஸோ 41 லட்சங்கிறது ஒரு டீசெண்டான ஒரு நம்பர் தான். அதே மாதிரியே இந்த படம் 3 கோடியே 20 லட்சத்துக்கு தேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. இது வரையும் 2 கோடியே 43 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் இன்னும் ஒரு 10 நாள் ஓட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்குது. இதே மாதிரியே வசூல் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு 8 நாள் போதும். இல்லை இதோட கொஞ்சம் கம்மியாகுது, போக கம்மியாகுதுன்னா ஒரு 10 நாள் 11 நாள் இந்த படம் தேட்டரில் ஒரு நல்ல டீசெண்டான நம்பரை கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இது ஒரு நல்ல படம். கம்மியான பட்ஜெட், கம்மியான ஒரு தேட்டர்கள் ரைட்ஸில் போயிருந்தாலுமே இவ்வளோ நிபந்தனைகள் இந்த படத்துக்கு இருக்குது. ஏன்னா இந்த படங்கள் ஒரே நாளில் கோடிகளில் வசூல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய சிரமமாக தான் இருக்குது. அதையும் தாண்டி காஞ்சூரிங் கண்ணப்பன் மாதிரி ஒரு படமோ, ஃபைட் கிளப் மாதிரி ஒரு படமோ அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நடுவில் ஒரு பெரிய ப்ரொமோஷன்கள்லாம் தேவைப்படுது. இந்த சபாநாயகன் பெரிய ப்ரொமோஷன் நடக்கலை, அதுங்கிறது தான் உண்மை.
அப்புறம் டங்கி அந்த படத்தோட 6வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 19 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 61 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 18 லட்சம், கேரளாவில் 10 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 9 கோடியே 4 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 6 கோடியே 21 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு 17 கோடியே 33 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ நேற்று டே 6 மற்ற நாளாக கம்பேர் பண்ணும்போது நேற்று அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்புறம் தமிழ்நாட்டில் 2 கோடியே 66 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் டோட்டலாக 8 கோடியே 22 லட்சம், கர்நாடகாவில் 14 கோடியே 39 லட்சம், கேரளாவில் 1 கோடியே 41 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 127 கோடியே 90 லட்சம், ஓவர்சீஸில் 104 கோடியே 53 லட்சம். வேர்ல்டு வைடு இந்த படம் 259 கோடியே 11 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 120 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸு 120 கோடிக்கு போயிருக்கு. இந்தியாவில் வந்து இந்த படம் 83 கோடியே 32 லட்சம் ஷேர் வந்திருக்கு. ஓவர்சீஸில் 53 கோடியே 31 லட்சம் ஷேர் வந்திருக்கு. டோட்டல் ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 136 கோடியே 63 லட்சம். ஸோ 16 கோடியே 63 லட்சம் இப்போவே தேட்டர்கள் ப்ராஃபிட் வந்திருக்கு 6 நாளில். ஸோ இதில் ஷாருக் கானுக்கு எவ்வளோங்க சம்பளம்? ஷாருக் கானோட சம்பளம் சேர்த்தா இந்த படத்தோட பட்ஜெட் எங்கேயே போகுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷாருக் கானுக்கு இந்த படத்துக்கு சம்பளம் கிடையாது. ஏன்னா அவருமே ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். ஸோ அவர் இந்த படத்துக்கு எப்படி வந்து தன்னோட சேலரியை, தன்னோட அந்த லாபத்தை எப்படி வந்து இதில் எடுத்துக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட தேட்ரிக்கல் பிஸ்னஸ் டோட்டலாகவே மீதி ப்ரொடியூசர்கிட்ட இதில் வர லாபங்களை, இதில் வர ஷேர்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த ஓடிடிலையும் சேட்டலைட்லேயும் டைரெக்டாக கொடுத்ததை டோட்டலாக அவர் வந்து அந்த லாபத்தை டோட்டலாக எடுத்துக்கிட்டாரு. ஸோ இதுதான் அவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சேலரி. அவர் வந்து ஒரு படத்தில் சேலரி வாங்கி பண்ணியிருந்தால் கூட இவ்வளோ பெரிய லாபம் அவர் கிடைச்சிருக்குமான்னு தெரில. இத்தனைக்கு டப்பிங் ரைட்ஸும் சேர்த்துன்னு சொல்கிறாங்க. ஸோ அது தெரில, ஆடியோ ரைட்ஸு, டப்பிங் ரைட்ஸு, ஸோ நான் தேட்ரிக்கல் ரைட்ஸ் எல்லாமே ஷாருக் கானுக்கு லாபமாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, ஆனால் இதுதான் அவரோட சேலரி. ஸோ இப்போதைக்கு இந்த படம் தேட்ரிகளாக பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 6 நாளில் இந்த படம் ப்ராஃபிட் எடுத்துருச்சு, பிரேக் ஈவன் பண்ணி. ஸோ இதுதான் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு இப்போதைக்கு இந்த பட்ஜெட்டுக்கும் இந்த வசூலுக்கும். அப்புறம் சலார் படத்தோட டே 5 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1 கோடியே 9 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 15 கோடியே 38 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடியே 18 லட்சம், கேரளாவில் 1 கோடியே 16 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7 கோடியே 68 லட்சம், ஓவர்சீஸில் 5 கோடியே 54 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 33 கோடியே 3 லட்சம். என்னை பொறுத்தவரையும் இது ஒரு பெரிய வசூல். நான் சொல்கிறது பெரிய இந்தியாவில் ஒரு பிக்கஸ்ட் ஸ்டார், ஒரு 10 ஸ்டார் இருக்காங்கன்னா அவங்களோட படங்களுக்கு ஆகிற வசூல்லே இது பெரிய வசூல் தான். ஸோ ஷாருக் கான் படத்துக்கு கூட இந்த மாதிரி ஜவானு, பட்டானுக்கெலாம் ஆயிருக்கு, அதெல்லாம் நம்ம பெரிய வசூல்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரியே இது ஒரு வீக் டேயில் வரக்கூடிய ஒர்க்கிங் டேயில் ஒரு 33 கோடிங்கிறது பெரிய வசூல். ஸோ இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 16 கோடியே 53 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 183 கோடியே 9 லட்சம், கர்நாடகாவில் 32 கோடியே 41 லட்சம், கேரளாவில் 12 கோடியே 84 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 83 கோடியே 29 லட்சம், ஓவர்சீஸில் 109 கோடியே 98 லட்சம். ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு 438 கோடியே 14 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 400 கோடி. 400 கோடி பட்ஜெட், அதுக்குள்ளே பட்ஜெட்டை விட அதிகமாக கல் பண்ணிடுச்சே, இது பெரிய வெற்றி படமாக ஆகிடும் போலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் எவ்வளோக்கு வியாபாரம் பண்ணியிருக்காங்கங்கிறத வச்சு தான் இந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ நான் அந்த ஷேரு, அப்புறம் டோட்டல் ரைட்ஸு, இது எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஷேரு, இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் 8 கோடியே 92 லட்சத்து வந்து ஷேர் வந்திருக்கு. 12 கோடிக்கு தேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. இன்னும் 3 கோடியே 7 லட்சம் ஷேர் வர வேண்டியது இருக்குது. ஸோ அப்படின்னா இன்னும் ஒரு 6 கோடி கிட்ட வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. ஆந்திரா தெலுங்கானாவில் 93 கோடியே 37 லட்சம் ஷேர் வந்திருக்கு. 144 கோடிக்கு தேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. 50 கோடி கிட்ட இன்னும் ஷேர் வர வேண்டியது இருக்குது. அப்படின்னா இந்த படம் இன்னும் ஒரு 100 கோடி கிட்ட வசூல் பண்ணாதான் ஆந்திரா தெலுங்கானாவில் பிரேக் ஈவனே பண்ண முடியும். அப்புறம் கர்நாடகாவில் 17 கோடியே 50 லட்சம் வந்து ஷேர் வந்திருக்கு. 30 கோடி கொடுத்துருக்காங்க. இன்னும் 12 கோடியே 50 லட்சம் கிட்டே ஷேர் வர வேண்டியது இருக்குது. அப்படின்னா இன்னும் ஒரு 20 கோடிக்கு மேலே 25 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ண வேண்டியது இருக்குது எங்கள் கர்நாடகாவில். அப்புறம் கேரளாவில் 6 கோடியே 93 லட்சம் இந்த படத்துக்கு வந்து ஷேர் வந்திருக்கு. 6 கோடிக்கு தேட்டர்கள் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 90 லட்சத்துக்கு மேலே இந்த படத்துக்கு கேரளாவில் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ கேரளாவை பொறுத்தவரையும் இப்போவே இந்த படம் பிரேக் ஈவன் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துருச்சு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 43 கோடியே 31 லட்சம் ஷேர் வந்திருக்கு. 82 கோடிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 38 கோடி இன்னும் இந்த படம் வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓவர்சீஸில் பார்த்தீங்க அப்படின்னா 52 கோடியே 79 லட்சம் இந்த படத்துக்கு வந்து ஷேர் வந்திருக்கு.
75 கோடிக்கு தேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. 22 கோடி இன்னும் ஷேர் வர வேண்டியது இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடு இந்த படம் 222 கோடியே 83 லட்சம் ஷேர் வந்திருக்கு. 350 கோடிக்கு இந்த படத்துக்கு தேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. 127 கோடி இன்னும் 127 கோடி இந்த படம் வந்து ஷேர் வர வேண்டியது இருக்குது. தட் மீன்ஸ் இன்னும் இந்த படம் 250 கோடி வசூல் பண்ணாதான், வேர்ல்டு வைடு வசூல் பண்ணாதான் பிரேக் ஈவனே பண்ண முடியும். ஸோ 400 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியுமே இந்த படத்துக்கு இன்னும் 250 கோடி தேவைப்படுது. எதுக்கு? இந்த படம் பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கு, பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு இல்லை, பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன், வேதம் புதிது 1987ஆம் ஆண்டு வந்த இந்த படத்தோட வசூலை சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இது இதே நாளில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு, 1987 டிசம்பர் 27. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 36 வருஷம் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா பாரதிராஜா அவர்களோட இயக்கத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக இருந்தது அந்த சமயத்தில். இந்த படத்தில் அதான் ஒரு பிராமண பெண் ஒரு சாதாரண ஒரு பையன் வந்து காதல் பண்ணுறதுனால என்ன நடக்குது அப்படிங்கிறது. இந்த படத்தில் சத்யராஜ் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருப்பார். என்னென்னா சாதி எதிர்ப்பாளராக இருப்பார். அவரோட பேர் பார்த்திங்க அப்படின்னா பாலுத்தேவர். ஸோ இவர் வந்து பயங்கர சாதி எதிர்ப்பாளராக இருப்பார். எல்லோரும் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தராக இருப்பார். ஆனால் அவரோட பேரை எல்லா இடத்துலையும் பாலுத்தேவர்னு சொல்லிகிட்டு இருப்பார். அப்போது இதே மாதிரியே ஒரு பிராமின் ஒரு ஐயர் பையனை தோளில் தூக்கி வச்சுட்டு ஒரு ஆற்றை கடந்து கூப்பிட்டு வருவார். அந்த ஆற்றை கடந்து கூப்பிட்டு வரும்போது அந்த பையன் இறங்கிட்டு, உங்கள் பேர் என்ன, இதனடா கதையாக இருக்குது, இவ்வளோ நேரம் என் கூடவே வந்துட்டு என்னையே இது பண்ணிட்டு என் பேர் தெரியாமல் இருக்கே, என் பேரை சொன்னால் சின்ன குழந்தைங்க கூட தெரியும்டா, பாலுத்தேவர்றாம்பார். பாலுங்கிறது உங்கள் பேர், அந்த தேவருங்கிறீங்களா, அது நீங்கள் படித்து வாங்கின பட்டமா அப்படின்னு கேட்டோன்னா டப்புன்னு அந்த இதில் பட்டுன்னு அரைகிற மாதிரி அந்த சீன் வச்சுருப்பாங்க. அந்த சமயத்தெல்லாம் அப்படி ஒரு சீனு பலாருன்னு அரைஞ்ச மாதிரி அந்த பையன் கேள்வி கேட்பார். இல்லை ஜாதியே இல்லைன்னு சொல்லுவீங்க, நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை பாலுத்தேவர்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பாலுங்கிறது உங்கள் பேர், பின்னால் இருக்க தேவருங்கிறது நீங்கள் படித்து வாங்கின பட்டமா? ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில அவார்டுகளுமே கிடச்சிது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூவை எடுத்து பேசினதுனால, சமூகத்துக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் எடுத்து பேசினதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிம்ஃபேர் அவார்ட்லாம் கிடச்சிது. ஸோ ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ண ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க, இந்த படத்தோட வசூல் இப்போ நான் சொல்கிறேன், இது எல்லாமே வந்து பியூர்லி அப்ராக்சிமேட் கலெக்ஷன் தான். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு அப்ராக்சிமேட் பண்ணி நம்மக்கிட்ட சொன்ன கலெக்ஷன் தான். பட்ஜெட் 25 லட்சம், பாக்ஸ் ஆஃபீஸ் 95 லட்சம், ஷேரு 50 லட்சம். ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம். இந்த படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.